கவர் பண்ண முடியல. ஓகே சார். அந்த பையடுங்க. போட்டோ எடுக்கிறவங்க அப்புறமா நீங்கள் போட்டோ எடுக்கணும் சார். இங்கே பாரு, எடுமா எடுமா கொஞ்சம் ஃப்ரேம் ஃபுல்லாக உழுவாது சார். ஃபுல்லாக உள்ள வீடியோ தான் எடுக்குது. ஃபுல்லாக உழுவாது, பாதி பாதி தான் உழுவும். வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் கண்ட பணியே போல நன்னிய நின்முன் நிங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய் என்று சொல்லிய எட்டயபுரத்தானின் அந்த ஞான ஆசான் இருக்கும் திசை நோக்கி வணங்கி இந்த அருமையான மாலை பொழுதில் முத்தமிழறிஞர் தனலட்சுமி அம்மா அவர்கள் சிறா இலக்கிய கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள், இணைச் செயலாளர் நமது கவிஞர் சுமித்ரா தேவி அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். திருக்குறள் முருகானந்தம் ஐயா, திருச்சிராப்பள்ளி மாவட்ட எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா ஜவஹர் ஆறுமுகம் ஐயா அவர்களையும் சாசன தலைவர் சஃபி ஐயா அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். அந்த பிள்ளைங்க தாய்ப்பால் என்றே பெயரிட்டாய், தமிழுக்காய் ஒரு நூலை தந்திட்டாய், அதற்கு தாய்ப்பால் என்றே பெயரிட்டாய். நீ எழுதிய எல்லா நூல்களும் ஒரு கிளை நூலகம், எழுதிய எல்லா நூல்களும் ஒரு கிளை நூலகம், அதில் நட்பு காலமே தலைமை நூலகம். ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு சிறப்புரைக்கு பிறகு சிறப்பு செய்யலாம். மகிழ்ச்சி சார். இங்கே கொஞ்சம் மகிழ்ச்சி சார். இங்கே கொஞ்சம் ஓகே. தமிழ்நாட்டின் வரைபடத்தின் மைய புள்ளி தலைநகரமாக மாறியிருக்க வேண்டிய திருச்சி, ஆனால் அது நடுநகரமாக நடுவு நிலைமை பிறழாத ஒரு பேரன்பில் மகிழ்ந்து கிடைத்தவனால் அவர்களுடைய பேரன்பின் அடையாளமாகத்தான் அவரின் பிள்ளையாக நான் இங்கே வந்து நிற்கிறேன்.
ஏனென்றால் தமிழுக்கு அரசுகள் செய்த உதவிகளை விட தனித்த தமிழ் தமிழ் மிகச்சிறந்த மேடை பேச்சாளரா என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒளிவாங்கி இல்லாமலேயே ஊருக்கு பேசுவேன் சொல்லுகிற அந்த அழகில் அவர் அந்த பேசுகிற அந்த ஆர்வம் என்பது அது ஏதோ இதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதல்ல, இன்னும் அடையாளப்பட முடியாத கொஞ்சம் அப்படி என்ன பாருங்க அக்கா இங்க பாருங்க.